மாதாஜி ரூம் வாசல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கற? ஆயாக்கு என்னது? மாயாக்கு காசில இருந்து போன் வந்திருக்கு. அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணுமா? ஆஹா, சிஸ்டருக்கு காசில இருந்து போனா குழப்பமால இருக்குது. டைவர்ட் பண்ணுவோம். அது வேற ஒண்ணு இல்ல ஹாஸ்னி. காசி விஸ்வநாதர் டெம்பிள்ல இருந்து யாராவது மாதாஜிக்கு போன் பண்ணிருப்பாங்க. தட்டுடா. தட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. மாதாஜி, மாதாஜி, மாதாஜி வராங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உங்களுக்கு போன் வந்திருக்கு. எனக்கு போன் வந்திருக்கா? ஆமா, காசில இருந்து பேசுறாங்களாம். மாயா கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்னங்க லைன்ல இருக்காங்க, பேசுங்க. ஐயோ, வத்தல் காய வச்சிருக்க மாடியில. போய் எடுக்கணும். மடல் நடந்துற போகுது, சீக்கிரமா போய் எடு போ. போயிட்டா. காசில இருந்து சிஸ்டருக்கு யார் போன் பண்ண போறாங்க? பேசுற. ஆமா, நீ மட்டும் யாரு? நீ இலவச இணைப்பு தான். போனா போகுதுன்னு எங்க அரவிந்துக்கு கட்டி வச்சு உனக்கு சோறு போட்டு இருக்கோம். ஜாக்கிரதை, உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். மாப்ள, நீ சொல்லுடா மாப்ள. போயா சங்கர் பாண்டி சித்தப்பா. தத்தெடுக்கிற ஃபங்க்ஷனுக்காக நீங்க வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணிருங்க. ஓகேடா மாப்ள, நீ சொன்னதெல்லாம் அப்படியே செஞ்சிடறேன். மாப்ள, நீ எப்படி மாதாஜிய முழு மனசா அம்மாவா ஏத்துக்கிட்டியோ அதே மாதிரி நானும் இவங்களை என் முழு மனசோட என்னுடைய சிஸ்டரா ஏத்துக்க போறேன்டா மாப்ள. அதனால டெக்கரேஷனை எல்லாம் சிறப்பா செய்வேன்டா மாப்ள. டோன்ட் வரி. ஓகே? என்ன மாதாஜி? ஹாஸ்னி, இந்த ஃபங்க்ஷனுக்காக நான் என் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கூப்பிட்டிருக்கேன். எல்லாருமே வரேன்னு சொல்லிருக்காங்க. வர எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிரு. அதெல்லாம் சிறப்பா ஏற்பாடு பண்ணிடலாம் சூரிய மாமா. மாரி, எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன் மாரி. சரிங்க ஹஸ்பண்ட் சார். மாப்ள, போடா மாப்ள, போய் பொழப்ப பாரு போ. மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. ஓம் நம சிவாய. போயிட்டு வாப்பா. புள்ளனா இது புள்ள, இதுகளும் இருக்குதுங்களே, கேடி பகருங்க. மாதாஜி, ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் மாதாஜி. எங்க மாப்ள எப்படி உங்களை தாயா தத்தெடுத்துக்கிட்டானோ நானும் உங்களை என் சிஸ்டரா மனசுக்குள்ளேயே தத்தெடுத்துக்கிட்டேன் மாதாஜி. இனிமே நான் உங்களை அப்படித்தான் கூப்பிடுவேன். சிஸ்டர், வாங்க சிஸ்டர். ஓம் நம சிவாய. சிஸ்டர்னு கூப்பிட வேண்டாம், மாதாஜினே கூப்பிடுங்க. சரிங்க. ஓம் நம சிவாய. இதுவும் இல்ல முறைக்குது. ஐயோ, இவளுங்களும் முறைக்கிறாளே. எனக்கு இந்த சித்தப்பா கிட்ட ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு மாதிரி. ஆமாக்கா, தாராத்தா இறந்ததுல இருந்து அவர் முகத்துல சந்தோஷமே இல்ல. இந்த மாயா வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க கூட ஒட்டாம நம்ம கூட தான் பேசிட்டு இருந்தாரு. இப்ப என்னடானா அப்படியே மாறிட்டாரு. ஆமா மாமா, இந்த 2-3 நாளாவே அந்த சங்கர் பாண்டி சித்தப்பாவோட முகத்துல காணாம போன சந்தோஷம் எல்லாம் திரும்ப வந்திருக்கு. தாராத்த கிட்ட நடந்துக்கிற மாதிரியே நடந்துக்கிறாரு. எனக்கு என்னமோ இந்த சங்கர் பாண்டி சித்தப்பா கிட்ட ஏதோ ரகசியம் இருக்குமோன்னு தோணுது. ஆமா மாறி, எனக்கும் அப்படிதான் தோணுது. எதுக்காக இப்படி அவசர முடிவு எடுக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தாராத்த மாதிரி இருக்கிறவங்க உண்மையாவே மாயாவா இல்ல மாயான்ற பேர்ல வந்திருக்க தாராத்தையா? நம்மளால ஒரு முடிவுக்கே வர முடியல. ஒரே குழப்பமா இருக்கு. சூர்யா மாமாக்கு ஏன் இந்த குழப்பம் வரல? அவர் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு இருக்காரு? ஹஸ்பண்ட் சார் எடுத்த தப்பான முடிவாலதான் தாரா அத்தை தற்கொலை பண்ணி இறந்துட்டதா நினைச்சு அவரு வேதனை பட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கே தெரியுமே. 20 வருஷம் வளர்த்த அம்மாவோட சாவுக்கு காரணம் ஆயிட்டனேன்னு
குற்ற உணர்ச்சியில தவிச்சிட்டு இருந்தாரு. அப்பதான் திதி கொடுக்க அவர் காசிக்கு போனாரு. போன இடத்துல தாராத்த உருவத்துல ஒருத்தரை பார்த்ததும் குற்ற உணர்ச்சிக்கு பிராயச்சித்தம் பண்ண மாதிரி நினைச்சுதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. இப்போ தத்தெடுக்கவும் முடிவு பண்ணிருக்காரு. நீ சூரிய மாமா கிட்ட கொஞ்சம் பேசலாம்ல மாதிரி. தாராத்த விஷயத்துல ஹஸ்பண்ட் சாருக்கு ஏற்பட்டிருக்கிற குற்ற உணர்ச்சி சரியாகணும்னா மாயாவா அம்மாவா தத்தெடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவரு நினைக்கிறது தப்பில்லல்ல. ஏன்னா ஹஸ்பண்ட் சார் தாரா அத்தை மேல அந்த அளவுக்கு உண்மையான பாசம் வச்சிருந்தாரு. அது சரி, நீ சூரிய மாமாவை விட்டு கொடுக்கவே மாட்டிய. அது தெரிஞ்ச விஷயம் தானக்கா. நீங்க அதை விடுங்கக்கா. இப்ப இத தடுக்க ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு யோசிக்கலாம். ரெண்டு மூணு நாளா அந்த சித்தப்பா நடவடிக்கைய பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. ஆமாக்கா, 2-3 நாளா அவர் பழைய சங்கர பாண்டியா மாறி இருக்காரு. அத நானும் கவனிச்சேன். மாரி, நீ சந்தேகப்படுற மாதிரி வந்திருக்கிறது தாரா அத்தையே தான். தாரா அத்தை இல்லனா கண்டிப்பா அந்த ரகசியம் சங்கரபாண்டி சித்தப்பாக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆமாக்கா, சங்கரபாண்டி சித்தப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறதுன்னு தெரியலையே. அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. மருந்தா? என்ன மருந்து? அந்த மருந்து மெடிக்கல் ஷாப்ல கிடைக்காது, டாஸ்மாக்ல தான் கிடைக்கும்.